இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 பொதுவாகவே எப்படி இருக்கோ, நீங்க என்னெல்லாம் பண்ணா சூப்பரா இருப்பீங்க. இலகிய மனம் உடையது, இது அவங்களோட பெரிய ப்ராப்ளமே. இவங்களோட பெரிய வீக்னஸே என்ன அப்படின்னா, இந்த புரட்டாதி நாளுக்கு தொழிலில் டாப்பில் வருவீங்க. இந்த ரியல் எஸ்டேட்டு, கமிஷனு, புரோக்கரேஜ், வாங்க வாங்க அப்படி வாங்க, எக்ஸ்ட்ரா மணி, எக்ஸ்ட்ரா மணி. மீனராசிக்காரங்களுக்காக தான் உருவாக்கவே பட்டிருக்கு இந்த வருடமே. அப்போ உங்களுக்கு தான் 12ஆம் இடத்துல ராகு நிற்கும் போது இந்த புரட்டாதி நாளுக்குன்னு ஒரு 4 கெட்ட பாயிண்ட் இருக்கு. இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 4லையும் சிக்கிறாதீங்க. புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவருக்கு பத்ரா என்ற நட்சத்திரத்தின் கூட்டத்தினுடைய ஒரு தொகுதி தான். எதை தொடங்கினாலும் ரேவதி ஆயில்யத்தில் இவங்க தொடங்கிறது நல்லது. மற்ற நட்சத்திரங்களோட எதுவும் சேர வேண்டாம். இதை மட்டும் பண்ணுங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பழக்கம், கடனை சாமானியமாக திருப்பி தர மாட்டாங்க. கடன் இவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்கள ரொம்ப அலைய விடுவாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த ஒரு ஹேபிட்டை மாற்றிக்கிங்க. குரு பக்தியை எவ்வளோக்கு குருக்கு விசுவாசமாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் இந்த மீனராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஒன்று குறிக்குது. என்ன? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்திரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் 2026 பொதுவாகவே எப்படி இருக்கோ, நீங்க என்னெல்லாம் பண்ணா சூப்பரா இருப்பீங்க. இந்த நட்சத்திர பலன்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த மீனராசிக்காரர்களுக்கு 3 நட்சத்திரங்கள் வருகிறது நண்பர்களே. அதில் என்ன அப்படின்னா, புரட்டாதி 4ஆம் பாதம், அதே மாதிரி உத்தரட்டாதி 1, 2, 3, 4ஆம் பாதம், ரேவதி 1, 2, 3, 4ஆம் பாதம் எல்லாம் சேர்ந்தது தான் மீனராசிக்காரர்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க, மீனராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுங்கிறாங்களே, எங்கே வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள், அது விலாசம் கொடுங்க, நாங்கள் வேணால் பார்த்துட்டு வரோம். நல்ல நேரத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ராசியில் சனி பகவானை தூக்கிட்டு ட்ராவல் பண்ணுற ஒரே தைரியசாலி நீங்கள் தான். ஏன்னா ஜென்ம சனியில் கூட இவ்வளவு காத்தடிச்சும் இந்த மரம் அசையாமல் இருக்கே அப்படின்னு உங்களை பார்த்து வியக்கிறாங்க. 12ஆம் இடத்து ராகு ஒரு பக்கம் கேஸாக போட்டுக்கிட்டே இருக்கான். டெய்லி 2 கேஸ் வருது. ஆனால் அந்த எந்த கேஸ்லையும் மாட்டாமல் இன்றைக்கி வரைக்கும் உங்களை கௌரவமாக வச்சுருக்காரு. இதுக்கெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லணும். நட்சத்திர ரீதியாக நம்ம பார்த்துடலாம். எதுக்காக இந்த பதிவுனா, ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக நமக்கு என்னென்ன பலன்கள், எந்தெந்த கோயில்களுக்கு செல்லணும், எப்படிலாம் டிசைன் பண்ணிக்கிட்டால் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறது தான் இதனுடைய நோக்கம். புரட்டாதி 4ஆம் பாதம் நட்சத்திராதிபதி யார்? புரட்டாதியை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் நட்சத்திராதிபதி. இந்த குரு பகவான் தான் நட்சத்திராதிபதியாக இருக்கார். இவருக்கும் குருவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சாட்சாத் குரு தான் புரட்டாதி நாள். இந்த குரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குருவுக்கு பொதுவாகவே எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இது தெரியாத மாதிரியே நடிப்பார். குருவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, அவர் ஒரு பிகினர் மாதிரியே இருப்பார். பட் ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். இலகிய மனம் உடையது, இது அவங்களோட பெரிய ப்ராப்ளமே. இவங்களோட பெரிய வீக்னஸே என்ன அப்படின்னா, இந்த புரட்டாதி நாளுக்கு இலகிய மனம் அதிகம். அதனால் எதுக்கு எடுத்தாலும் உதவி செஞ்சு மாட்டிப்பாங்க. இதுதான் இவர்களுடைய பெரிய தேவையில்லாத விஷயங்கள். நாம் யாருக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். தேவையில்லாத நம்ம பண்ணுறதுனால நமக்கும் டைம் வேஸ்ட்டு, அவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த வருடம் உங்களுக்கு இந்த குணங்கள் தான் அதிகமாக இருக்கும். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுக்க தூண்டுவார், உங்களை கொடுத்துக்கிட்டே இருக்க வைப்பார். அது உங்களுக்கு வேறு குரு நல்லாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும் 4ஆம் இடமாகப்பட்ட கேந்திர பலத்தில் இருக்குங்க. 1, 10 குடையவர். அப்போ என்ன ஆகுன்னா, தொழிலில் டாப்பில் வருவீங்க. இந்த ரியல் எஸ்டேட்டு, கமிஷனு, புரோக்கரேஜ், வாங்க வாங்க அப்படி வர பாருங்க. ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், கமிஷனு, மேன் பவர் ஹேண்ட்லிங்கு, எக்ஸ்ட்ரா மணி இதெல்லாம் வரும். அதை நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கணும், ஜாக்கிரதையாக வாங்கணும். காரணம் என்ன நண்பர்களே, 4ஆம் இடம் என்பது எப்படி சுற்றி பார்த்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதி வீடு. பாதகாதிபதி வீட்டில் குரு இருக்கும் பொழுது, 10 குடையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது பழிச்சொல்லுக்கு உட்பட நேரிடும். இந்த வருடம் ஜூனுக்கு அப்புறம் தான் 5ஆம் இடத்துல உச்சமாகிறார். உச்சமாகும் போது என்ன ஆகுது? யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டில் போய் உச்சமாகிறார். குரு பகவானுடைய ஆகச்சிறந்த அற்புதமான ஒரு இடம் இந்த யோகஸ்தானத்தில் கடகம். நான் ஏற்கனவே சொன்னேன், கடகராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, மீனராசிக்காரங்களுக்காக தான் உருவாக்கவே பட்டிருக்கு இந்த வருடமே. அப்போது உங்களுக்கு தான் டாப்பில் இருக்குது, யோகத்தில் உட்காந்துருக்கார். அப்போது இந்த நட்சத்திரத்துடைய நவாம்சாதிபதி யாருன்னு பார்க்குறோம். நவாம்சாதிபதி சந்திரன். எதுக்கு சார் அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, சந்திரனுடைய வீட்டில் தான். தனுசுக்கு எப்படி சொன்னேன் அது மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். சந்திரனுடைய வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுகிறார்.
அம்சம் ஒர்க் அவுட் ஆக போகுது பாருங்கள், அம்சமாக இருக்க போகிறீங்க மீனராசிக்காரர்கள். அதே மாதிரி இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக பேசியே காரியத்தை சாதிச்சுப்பாங்க. பெரும்பாலும் மீனராசிக்காரங்க சண்டை போடுறத பார்க்குறது அதிசயம். சண்டையே போட மாட்டாங்க. எப்படியாவது செல்ல அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லி எப்படியாவது டே பார்த்து பண்ணுறா எப்படிடா எப்படிறான்னு சொல்லி வேலை வாங்கிடுவாங்க. இவர்களுடைய சாமர்த்தியமே அதுதான். ஆனால் 12ஆம் இடத்துல ராகு நிற்கும் போது இந்த புரட்டாதி 4க்குன்னு ஒரு 4 கெட்ட பாயிண்ட் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 4லையும் சிக்கிறாதீங்க. ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த வருஷம் வந்து கடன் பிரச்சனை வரும். இந்த புரட்டாதி 4 தீரா பெரும் ட்ராப்பு அதில் மாட்டிக்கிறது. எப்போது இந்த ஜூன் வரைக்கும் நான் சொன்ன பாருங்கள், 10 கூடையவன் பாதகாதிபதி வீட்டில் இருக்கான். தீரா பெருங்கடன், தேவையில்லாத கடன் வாங்காதீங்க. ஹெவி பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நிறுத்தி கொள்ளுங்கள். அதே மாதிரி மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம், எனக்கு தொழில் பிரச்சனை மஞ்சள் அது மாதிரிலாம், அதெல்லாம் அந்த அவசர முடிவு எதுவும் எடுக்காதீங்க. சில பேர் 2 தார அமைப்பு, 12ஆம் இடத்து ராகு உங்களை தூண்டுவார். 2 தாரம், 2 பொதுவாகவே புரட்டாதி 4 நாள் 2 மனைவி தான், அது நடந்தே தீரும். அதே மாதிரி பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறது, பூர்வீக சொத்தை இது போன்ற நிலை ஏற்படும். அதே மாதிரி பலி கொடுத்து செய்யும் பூஜைகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறது, இதெல்லாம் இந்த வருடம் உங்களை இன்டியூஸ் பண்ணும் இந்த மாதிரி குணங்கள் எல்லாம். ஸோ இதை வந்து பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்க முடியுமோ இந்த மாதிரி, அதாவது தெய்வ வழிபாடு பண்ணுங்கள். உக்ர தெய்வ வழிபாடை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உக்ர தெய்வ வழிபாடை குறைச்சிக்கோங்க. வைப்ரேஷன்லேயே இருக்காதீங்க, டெம்ப்டேஷனில் இருக்காதீங்க, அவசர முடிவில் எடுக்காதீங்க. கடன் தர முடியாது போடா என்ன வேணால் பண்ணிக்கோ, அதெல்லாம் வேண்டாம். பொறுமையாக தரேனே, டைம் கொடுங்கண்ணே, அன்பாக பேசுங்க, அன்பாக பேசுங்க. இந்த வருடம் 12ஆம் இடத்து ராகு கோர்ட்டு கேஸு வக்கீல் வைக்கிறதுக்குனே உட்காந்துருக்கான். அப்போது ரொம்ப ஜாகிரதா. டிசம்பர் 6 வரைக்கும் மீனராசி கெடுப்பலன்னு சொல்லுவதாக சொல்லவில்லை நண்பர்களே, உங்கள் நட்சத்திரத்தில் இருக்கும் ஆபத்தை நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு மட்டும் இது பொருந்தும். ஸோ இப்போ ஏதாவது பிரச்சனைனா சீரியஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்காதீங்க, அதான் முக்கியம். 2 கால்கள், வால், 2 மனித முகங்கள், இதெல்லாம் உங்களோட லோகோ, அது உங்களுக்கே தெரியும். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி, இதுக்கு ஒரே பரிகாரம் இதுதான், அது கண்டிப்பாக இங்கே போங்க. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பக்கத்தில் இருக்க ரங்கநாதபுரம் திருவானேஸ்வரர் உடனுரை காமாட்சி ஆலயம், அது திருவானேஸ்வரர் உடனுரை காமாட்சி ஆலயம், அங்கே ஒரு தடவை போயிட்டு வாங்க. அங்கே போகிறது தான் உங்களுக்கு சிறப்பான பரிகாரம். குரு பகவானை வழிபடுங்க. ரைட். இதில் அடுத்ததாக உத்தரட்டாதி 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த உத்தரட்டாதி பார்த்திங்கன்னா என்னென்னா, இந்த நட்சத்திராதிபதியே சனி தான். பெரும்பாலும் காமதேனு பிறந்த நட்சத்திரம் நீங்கள் தான். அதே மாதிரி பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து ஜடாயு, ராமாயணத்தில் ஹெல்ப் பண்ணார்ல ஜடாயு, அவர் பிறந்த நட்சத்திரமும் இதுதான். இந்த ஜடாயு பிறக்கும்போது என்னென்னா, ஜடாயு பாவம் ராமனுக்காக உயிர் நீத்தார். அந்த மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்கள் பத்ரா என்ற நட்சத்திரத்தில் கூட்டத்தினுடைய ஒரு தொகுதி தான் இந்த உத்தரட்டாதின்லாம் சொல்லுவாங்க. இந்த உத்தரட்டாதியினுடைய உத்ரா பத்ரபாதம்னு பேர், உத்ரா பத்ரபாதம். அதனால் தமிழ் பெயர் வந்து முரசு. எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு கேரக்டராகவே இவங்க மாறிடுவாங்க இந்த உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்க. இவர்களுக்கு வந்து காமதேனு வழிபாடு, கண்டிப்பாக காமதேனு வழிபாடு இவர்கள் மேற்கொள்ள வேண்டும். வீட்டில் ஒரு காமதேனு ஸ்டாச்சு வாங்கி வழிபடுங்க. இவர்களுக்கு இவ்வளோ புரட்டாதி 4க்கு வந்த ஆபத்துலாம் வராது. இவர்களுக்கு டாப்பில் இருக்கும் உத்தரட்டாதி 1, 2, 3, 4 சூப்பராக இருக்க போகிறீங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, எதை தொடங்கினாலும் ரேவதி ஆயில்யத்தில் இவங்க தொடங்கிறது நல்லது. மற்ற நட்சத்திரங்களோட எதுவும் சேர வேண்டாம். இதை மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் கட்டுறது அந்த மாதிரி முடிவுகளுக்கு போகாதீங்க. பெரும்பாலும் நீங்கள் பண்ணுறதெல்லாம் வந்து உணவகங்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் பண்ணுங்கள். 2026 உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதை பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரேவதி 1, 2, 3 பாதங்கள். ரேவதி இது பார்த்தீங்கன்னா மிகுதியான செல்வம். வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேவதி அப்படின்னா மிகுதியான செல்வம் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதான் அந்த கட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க தமிழில், கட நட்சத்திரம். இந்த தரவுகள்லாம் நான் ரொம்ப டைம் எடுத்து யோசித்து எழுதுனதுங்க, அதனால் கொஞ்சம் வேல்யூ கொடுங்க. இந்த நட்சத்திரத்துக்காரங்க இதில் தான் புதன் நீச்சம். எப்படி புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். இது சூப்பர் நட்சத்திரம். புதன் நீச்சம், சுக்கிரன் உச்சம். பெரும் பணம் வரக்கூடிய நட்சத்திரம் இதுதான் ரேவதி. ஆனால் இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பழக்கம், கடனை சாமானியமாக திருப்பி தர மாட்டாங்க. கடன் இவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்கள ரொம்ப அலைய விடுவாங்க. அதை மட்டும் பண்ணாதீங்க. அந்த ஒரு ஹேபிட்டை மாற்றிக்கிங்க. உங்களுக்கு அப்படி குணம் இருந்தால், இல்லைன்னா விட்டுருங்க. நல்லா அப்படி கரெக்டாக இருந்தால் கரெக்டாக விட்டுருங்க. ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிசிப்ளின் வச்சுக்கோங்க. காலைல 10,000 தரேன்னா தந்துருங்க, கேட்டுட்டு கொடுக்குற மாதிரி வச்சுக்காதீங்க. அந்த மாதிரி அந்த டிசிப்ளினை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி பெரும்பாலும் வந்து டூரிஸ்ட்டு அந்த கேரக்டராகவே மாறிடுவாங்க. ஒரு தெரிலனா கூட அந்த வித்தை எப்படியாவது கற்றுக்குவாங்க, அந்த விஷய ஞானங்கள். இப்போ பட்டப்படிப்புங்கிறத தாண்டி டெய்லரிங் கற்றுக்கிறது, அல்லது ஒரு கைட் ஆகிறது, டிரான்ஸ்லேட்டர் ஆகுது, மொழிகள் கற்றுக்கிறது, அந்த மாதிரி அறிவு ரீதியான, அதாவது
திறமை ரீதியான விஷயங்கள் கற்றுக்கோங்க. இவர்கள் அஸ்வினி மகம் மூலத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களை அடிச்சிக்க முடியாதுங்க. அதே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். குருமான்கள் இருக்காங்க இல்லையா, நமக்கு வேதம்லாம் சொல்லித்தர குருமார்கள், அவர்களுடைய பாதுகைகள் வணங்குறது. இப்போ ரமண மகரிஷி, நான் சொல்கிறதெல்லாம் அப்படி சொல்கிறேன், சித்தர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுடைய திருப்பாதுகையை வணங்குறது, இதெல்லாம் இந்த இந்து சமுதாயத்தில் மட்டும் இதோட ஸ்பெஷல். நம்ம ராகவேந்தருடைய இதெல்லாம் எடுத்து தரல வச்சுக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி குரு பக்தியை எவ்வளோக்கூட குருக்கு விசுவாசமாக இருக்கேடோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மீனராசிக்காரர்கள் சூப்பராக இருப்பீங்க. எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே ஒன்று குறிக்குது, என்ன? 10 குரு 4 போய் உட்காந்துருக்கான், பணத்தை கொடுத்து உங்களை லாக் பண்ண போகிறான். அப்போது பணம் வாங்கும் போது ஜாக்கிரதையாக இருங்க. யாருக்கிட்டேருந்து வாங்குகிறோம், என்ன வாங்குகிறோம் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. பண விஷயத்தில் பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க. சார் இப்போ நான் அந்த மஞ்சள் நோட்டீஸ் என்னென்னமோலாம் சொல்கிறீங்களே சார், நான் எல்லாருக்கும் சொல்லலை, புரட்டாதி நாளுக்கு தான் சொன்னேன். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் சிஸ்டம், சூப்பர் டக்கல் சிஸ்டம் உங்களுக்கு மட்டும் தர சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை சிவியராக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக பாருங்கள். உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.